நிறைய பேர் சொல்றாங்க பத்தியம் இருக்கணும், இந்த ஃபுட் எல்லாம் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும், சோ பத்தியம் இருந்தாதான் அந்த மருந்து வந்து பாடிக்குள்ள வந்து ஒர்க் பண்ணும் இப்படி நிறைய பேருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? அனைவருமே நினைச்சிட்டு இருக்கிறது இந்த மருந்துக்கு தான் பத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய நோய்க்கு எது எது ஆகாதோ அதையதான் வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொல்றோம். அப்ப அதையே கண்ட்ரோல் பண்ணிட்டு பிளஸ் அந்த நோய்க்கு உண்டான மருந்துகளும் எடுத்துட்டு போது உங்களுக்கு வந்து மிக விரைவில் குணம் கிடைக்கும். ஓகே சார். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்காங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, நிறைய கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் கேருக்காக வந்துட்டு இருக்காங்க. நிறைய பக்கம் ஓட்டி போறாங்க, தெரப்பி போறாங்க, போயிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ற மாதிரி ஏதாவது அந்த மெடிசன் கிளியர் ஆகுமா, இல்ல அவங்களுக்குமே இந்த மெத்தட் தான் லைஃப் லாங் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு 50% கிளியர் பண்ணலாம், ஒரு 80% கிளியர் பண்ணலாம், இல்ல இந்த ஏஜ் லிமிட்டடுக்குள்ள வந்தா ஒரு அளவுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு ஆட்டிசத்தை பொறுத்த அளவுக்கு அதே மாதிரிதான். ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த நோயை வந்து பிரெயின்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனாலேயோ இல்ல பிரெயின்ல ஏற்படக்கூடிய வேற ஏதாவது சில காரணங்களாலேயோ வந்து அந்த நோய் பாதிக்குது. அது வந்து ஒன்ஸ் பிரெயின்ல பாதிச்சதை வந்து யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு எந்த லெவல்ல இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 70 to 80% வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்ல கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். அது இருக்கு. மேக்சிமம் வந்து அந்த குறைபாடு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு லைட் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டே இருக்கும். நாங்க சொல்லுவோம் முன்னாடியே ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா மேக்சிமம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 80% கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் நீங்களும் சொல்றீங்க. அதேதான், அதே மாதிரிதான். ஆனா வந்து எந்த ஒரு நோய்க்குங்க தொடக்கத்துல வந்தீங்கன்னா மிக விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நாள் ஆகி நீங்க வரும்பொழுது எந்த ஒரு வைத்தியத்துக்குமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்பி குறைக்கணும் அப்படிங்கும் போது டேக்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பிசியோதெரபி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஆயுர்வேதிக்ல வந்து பிசியோதெரபிங்கிற பேர் வராது. ஆயுர்வேதிக்ல வந்து பஞ்சகர்மா அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட், அதாவது எண்ணெய் தேய்க்கிறது, ஒசரம் கொடுக்கறது, தலைக்கு தொப்பி மாதிரி வச்சு தலையில எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் வந்து பஞ்சகர்மான்னு சொல்லுவோம். அந்த கர்மங்கள்ல வந்து உங்களுக்கு அனைத்துமே வந்துடும். உங்களுக்கு பிசியோதெரபில இருந்து எல்லாமே அது எந்த அளவுக்கு ஒர்க் பாடி வந்து அந்த குழந்தைக்கு வந்து டெவலப் ஆகும், இல்ல ஒரு சிட்டிங்ஸ் 2 சிட்டிங்ஸ்லயே தெரியுமா, இல்ல நம்ம படிப்படியா சிட்டிங்ஸ் வந்துட்டே இருக்கணுமா? அது நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து. ஆனா பட் டிஃபரன்ஸ் தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஒரு அதாவது வந்து பொதுவாக ஆயுர்வேதிக்ல வந்து அரை மண்டலம் 1 மண்டலம் சொல்லுவோம். அதாவது 21 நாள் 48 42 நாள்னு சொல்லுவோம். அந்த அரை மண்டலம் தேவைப்படுற குழந்தைக்கு அரை மண்டலத்திலேயே தெரிஞ்சிடும். சில குழந்தைகளுக்கு வந்து ஃபுல் அதாவது முழு மண்டலம் தேவைப்படும். சில குழந்தைகளுக்கு இன்னொரு மண்டலம் கூட தேவைப்படலாம். ஓகே ஓகே சரி. இது மக்களுக்கு என்ன அவேர்னஸ் வந்து இதை வந்து ஏன் இதை டீப்பா வரமாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து அதிகமா எடுத்துக்கிறது இல்ல, அதை பத்தி இல்ல மேடம். அதாவது வந்து ஆயுர்வேதிக்க வந்து பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா பொதுவாக ஆயுர்வேதிக்ல வந்து அரை மண்டலம் 1 மண்டலம் சொல்லுவோம். அதாவது 21 நாள் 48 42 நாள்னு சொல்லுவோம். அந்த அரை மண்டலம் தேவைப்படுற குழந்தைக்கு அரை மண்டலத்திலேயே தெரிஞ்சிடும். சில குழந்தைகளுக்கு வந்து ஃபுல் அதாவது முழு மண்டலம் தேவைப்படும். சில குழந்தைகளுக்கு இன்னொரு மண்டலம் கூட தேவைப்படலாம். ஓகே ஓகே சரி. இது மக்களுக்கு என்ன அவேர்னஸ் வந்து இதை வந்து ஏன் இதை டீப்பா வரமாட்டேங்கிறாங்க, ஏன் வந்து அதிகமா எடுத்துக்கிறது இல்ல, அதை பத்தி இல்ல மேடம். அதாவது வந்து ஆயுர்வேதிக்க வந்து பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ரெண்டா பிரிக்கலாம். பிஃபோர் கொரோனா வந்து ஆயுர்வேதிக்க வந்து விழிப்புணர்வு இல்லாம இருந்தது. ஆஃப்டர் கொரோனா வந்து ஆயுர்வேதிக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்ப அதுபடி பார்க்கும்பொழுது இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து அந்த கொரோனா டைம்ல வந்து கொரோனா வார்டுல டியூட்டி போட்டிருந்தாங்க. நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கேன். கொரோனா வார்டுல டியூட்டி போட்டிருந்தாங்க. அந்த டியூட்டியை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட சில அனுபவங்களை வச்சு என்னுடைய கிளினிக்ல சில கொரோனா பேஷண்ட்டுகளுக்கு வந்து என்னால வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது. அதனால வந்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக ஆயுர்வேதிக்னால வந்து நிறைய ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டங்கள். அப்போ அதனால ஏற்பட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து ஆயுர்வேதிக்க வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்க முடியும். அதே மாதிரி அனைத்து நோய்களுக்கு ஆயுர்வேதிக்ல மருந்து இருக்கு. நம்பி வரணும், மக்கள் நம்பி வரணும். இப்போ வந்து நம்மளோட குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க சார், அவங்களுக்கு ஏதாவது ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கா, இல்ல வீட்ல இருந்து அவங்க எந்தெந்த அளவுக்கு ஏதாவது பண்ற மாதிரி இருந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இப்போ ஒரு கைடன்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கறதா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஒரு தெரப்பி வராங்க, ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் போறாங்க. வீட்ல இருந்து அந்த குழந்தைங்களை எப்படி கைட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? வீட்ல இருந்து பண்ணணும்னா கண்டிப்பாக நான் அட்வைஸ் பண்றது வந்து
மெடிசின் பிளஸ் யோகா. யோகா வந்து நீங்க கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான குழந்தைகளா இருந்தாலும் அந்த வந்து மூச்சு பயிற்சி அப்படிங்கறத வந்து செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா இந்த பிரெயின் இன்ஃபெக்ஷனை வந்து கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஓகேங்க சார். வேற ஏதாவது நம்ம சேனல்ல மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க சார். 2 விஷயம் நான் மெயினா சொல்லிக்கிறேன். நீங்க வந்து ஆயுர்வேதிக்கு வந்து நிறைய இன்னைக்கு போலி மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்து சரியான மருத்துவரை கண்டுபிடிச்சு சரியான பாதையில நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அனைத்து நோய்கள் இருந்தும் நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தையும் அதுல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால நீங்க கரெக்டான ஒரு பாதை, கரெக்டான ஒரு வைத்தியரை தேர்ந்தெடுத்து போறது வந்து ரொம்ப நல்லது. 2வது வந்து அலோபதியை விட ஆயுர்வேதிக்கு வந்து ஸ்லோ அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது, ஸ்லோ கிடையாது. அது நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அந்த வைத்தியரும் சரி, அந்த கொடுக்கக்கூடிய மருந்துகளும் அந்த எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டும் சரியான நேரத்துக்கு சரியா எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உடனடியா ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும்.